வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா வீட்டில் எதுவும் பேய் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இந்த வீடை வாங்கிக்க வேண்டியதான் நினைக்கிறேன், என்னம்மான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா, இந்த வீட்டுக்கு வெளியே எல்லாமே போய் பார்த்தேன், யாருமே வீட்டுக்கு வெளியே வரல. இதே இது நம்ம தெருவில் நம்ம வீட்டு விட்டு வெளியே வரோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வெளியே வந்து கச்ச கச்ச கச்சன்னு நிற்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர கோடீஸ்வரங்க. இந்த கோடீஸ்வரங்க இருக்க இடத்துல நம்ம இருந்தால் தானேண்டா மரியாதையாக இருக்கும். அது போக நம்மளும் கோடீஸ்வரம் தானே அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் பையன் சொன்னாலும் சொல்லாட்டிலும் கோடீஸ்வரம் தான். நான் என்றைக்கு ரோகிணியை கட்டினனோ, ரோகிணி என்றைக்கு கல்யாணத்தை முடித்தனோ அன்றைக்கி நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டோமா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருத்தன்னு முழிக்காங்க. கோடியா ஏன் இருக்க வீடே வந்து ஒத்திக்கு தான் உட்காந்துருக்கோம். ஆனால் வந்து என்னை கோடீஸ்வரின்னு நினைக்க, சரி நினச்சிட்டு போ, ஆனால் வழி தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணிகிட்ட விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி கண்டிப்பாக இந்த வீடு வாங்கினா உங்கள் அப்பா பெருமைப்படுவார். உங்கள் அப்பா வந்து பார்க்கும்போது என் மகன் வந்து சின்ன வீட்டில் இல்லை பெரிய வீட்டில் இருக்கா, அவன் புருஷன் ரொம்பவே சந்தோஷமாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்ப்பாரு. என் பையனுக்கும் பெருமை தானம்மா. அவர் என்ன போகும்போது சும்மையாக பார்க்க போகிறாரு, அவருக்கு கோடிக்கணக்கான சொத்தை மனோஜிட்டியும் அவன்கிட்டையும் கொடுத்துட்டு தானே போக போகிறாரு. அவர் அப்படியே உள்ளே இருந்துட மாட்டாருமா, எப்படியும் வெளியே வருவார் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு ரோகிணி நினைக்காங்க, நான் அப்படி ஒரு அப்பாவே இருந்தால் தானே வெளியே வருவார், அவர் தான் ஒரு காலமும் வெளியே வர போகிறது இல்லையே, என்ன அவர் இல்லையே அப்படின்னு சொல்லி மனசு நினச்சிட்டு இருக்காங்க. சரி சரி மனோஜ் எப்படியா இந்த வீடை வாங்கட்டும், தொழிலும் டெவலப் ஆகட்டும், பெரிய ஆளாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிக்கிட்டு, சரி ஆண்டி நம்ம இந்த வீடை வாங்கிடலாம், மனோஜ் நம்ம பேசி வச்ச மாதிரியே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் ரோகிணி அப்படின்னு மறுபடியும் கேட்காங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க, நம்ம மேனேஜரை பார்த்து பேசிட்டு வந்தோம்ல, அவர் டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க, லோனுக்கு மூவ் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன் தானே சொன்னார், நம்ம டாக்குமெண்ட் இல்லாமல் அன்றைக்கி போய் கேட்டோம், கரெக்டாக தானே சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ஏம்மா பேங்க் வரைய போய்ட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கிட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த ஜோசிக்காரர் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப ராசியான ஆள், உங்கள் வயிற்றில் பிறந்தனால தான் எனக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னார், நான் அதை அப்படியே நம்புகிறேம்மா. நீங்கள் வந்தீங்கன்னா என்ன தெய்வ கடாட்சமாக லட்சுமி சுரூபமாக இருக்கிறதுனால உங்கள் முகத்து முன்னாடி நான் வந்து லோனு கேட்கும்போது கண்டிப்பாக சீக்கிரம் வந்து எனக்கு கிடைக்கும், அதுபோல் இந்த வீட்டினுடைய அதிபதியாக நான் ஆவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு. நிறைய கண்ணா, அம்மாவை நீ எந்தளவுக்கு நம்புறலடா, இன்றைக்கி நான் நடன பள்ளிக்கு போகலடா வரேன்டா அப்படிங்கிறாங்க. இவங்க 3 பேரும் பேங்க்கு போகிறாங்க. அப்போ பேங்க் மேனேஜர் ஒரு மீட்டிங்காக வெளில போயிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க, என்னம்மா நடன பள்ளிக்கு நீ இன்றைக்கும் வரலையா, பையங்க போகிறான், நீ இல்லைன்னா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் தீபனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபனுக்கு கால் பண்ணுறேன். தீபன், நான் வந்து ஒரு ஸ்டெப் சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பை சொல்கிறாங்க. ஆமாம் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. அதை எல்லாரையும் பண்ண சொல்லு, நீனே பார்த்துக்கோ, பார்வதிக்கு தலைவலிங்கிறா, அதனால் அவன் வந்து உங்களை மேனேஜ் பண்ண மாட்டான், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர், நான் ரொம்ப சூப்பராக பார்த்துறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்க ரூம் வெட்டி பார்க்குறாங்க. பார்வதி நல்லா தூங்கிடுறாங்க. சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போகிறாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணுமா மேடம் சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாருமே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து மாடியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரதியை கூப்பிட்டு மாடிக்கு போயிடுறாரு தனியாக தீபன். அங்கே அவங்க வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்களோ அந்த ரொமான்ஸும் பண்ணுறாங்க. இங்கே மற்றவங்களாம் மற்ற ஸ்டெப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. அப்போ பார்வதிக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க விஜயா, என்ன அப்படிங்கிறாங்க. நீ தான் உன் ஸ்டூடெண்ட்டை சொல்லிட்டாங்கல்ல, விடு, எனக்கு தலை வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. இங்கே முத்து அந்த மேடத்தை போய் பார்க்காங்க, கனடா மேடம் ஜீவா மேடத்தை பார்க்காங்க. என்ன முத்து வந்து விட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன எங்கே கேட்கல அப்படிங்கிறாங்க. மேடம், எங்கள் அண்ணன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கான் மேடம், அதில் பரபரப்பாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், லோன் போட்டு தான் அதை வாங்கணும் வைக்கணும்னு அலைகிறாங்க, அது எப்படி மேடம் லோன்லாம் ரெடி ஆகிருமா அப்படிங்கிறாங்க. முத்து, வருமானம் இருந்துச்சுன்னா எந்த பேங்க்லாம் லோனை கொடுக்க போகிறாங்க, நான் ஆரம்ப காலத்தில் ஒரு 27 லட்ச ரூபா வச்சு தான் முத்து இந்த தொழிலே ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் எல்லாமே லோன் வச்சு தான் மூவ் பண்ணேன், நல்லா வந்துச்சு, அப்புறம் லாபம் வந்த உடனே நான் வந்து அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். அந்த மாதிரி லோன் போட்டு பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஆனால் என்ன கரெக்டாக கட்டணும், ஒரு நாள் கூட நம்ம வந்து வீணாக்கிடக்கூடாது வருமானத்தை, அந்த அளவுக்கு சேமித்து வைக்கணும், ரொம்ப அக்கறையாக இருக்கணும், கண்ணும் கருத்துமாக இருந்தால் கடன் அடைச்சிட்டு அடுத்த லெவலில் நோக்கி போகலாம். நம்ம வேங்கின கடனும் அடைச்சிட்டோன்னு வைங்க போது அடுத்தாப்புல எவ்வளோ நாளும் கடன் தருவாங்க, அதை அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா மேடம், அதை பற்றி தான் தெரியல மேடம், நாங்கள் தனியாரில் யார்ட்டையாவது வட்டிக்கு வாங்குவோம் அப்படி கொடுப்போம், இப்போ அதை பற்றி எனக்கு தெரியல மேடம் அப்படிங்கிற. முத்துணுமா அப்படி செய்யாதீங்க, ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்கிட்டு பேங்க் மேனேஜரை பாருங்கள், தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வேணால் உங்களுக்கு சூரிட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா முத்து, அதாவது
உங்களுக்கு நான் ஈடு கொடுக்குறேன், அவங்க கட்டலைன்னா நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை மேடம் உங்களுக்கு நான் எந்த பிரச்சனையும் தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து அதை சொல்லலை, நீங்கள் கட்டிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்படி ஒரு நடைமுறையை வச்சுருக்குறாங்க. நீங்கள் கட்டலைன்னா நான் பொறுப்பு அப்படின்னா, நீங்கள் கட்டலைன்னா என்கிட்ட கேட்பாங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது லோனுன்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை மேடம், மாடியில் 2 ரூம் மட்டும் கட்டணும் மேடம். எனக்கு அதான் மேடம் கனவு. எங்கள் அண்ணன் பெரிய வீடு வாங்கலாம் வைக்கிறான், மனசுக்குள்ளே சந்தோஷம்தான். அவன் பெரிய ஆளாக வாழணும் வைக்கணும்னு நினைப்பான். அவனுக்கு ஒன்று ஒன்றா நடந்தால் சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் 3 கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்குறாரு முத்து, உங்கள் அப்பா உங்களுக்கு ஒன்றுமே செய்யலையா அப்படிங்கிறாங்க. சொல்லுதான் தப்பாக நினச்சிக்காதீங்க மேடம். சின்ன வயசுலேயே எங்கள் அம்மாவுக்கு என்ன ஏதோ ஒரு வகையில் பிடிக்கல, அதனால் ஒன்றா என்னைய வச்சு வளர்க்கவே செய்யலை. நான் பாட்டி வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் அப்பா லீவில் வந்து என்ன பார்ப்பாங்க, எங்கள் அப்பா கூடயே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பெரியவனான பிறகு வந்துட்டேன். மற்றபடி எங்கள் அம்மாவுக்கு அந்த மனோஜுக்கு அவங்க வீட்டம்மாவுக்கு என்னை இப்போ சுத்தமாக பிடிக்காது. அவங்க பெருசாக இருக்கிறாங்கன்னா நல்லா இருந்துட்டு போகிறாங்க. எனக்கு தேவையான 2 ரூம்பு கட்டிட்டோம்னா மீனா குளிர் இல்லாமல் தூங்கிப்பா. எங்கள் அப்பாவும் வந்தால் போனாங்கனாக்கா சாப்பிட வைக்க ஒரு இடம், அந்த 2 ரூம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. முத்து நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேறீங்க. என்கிட்ட எவ்வளோ பணம்னாலும் வாங்கிக்கோங்க. வீடு கட்ட போகிறீங்களா கட்டுங்க, புதுசாக வீடு வாங்குறீங்களா வாங்குங்க, எதனாலும் செய்ய தயாராக இருக்க முத்து. ஆனால் நீங்கள் 5 காசு எக்ஸ்ட்ராவே வாங்க மாட்டேறீங்க, நீங்கள் எப்படி என்கிட்ட வாங்குவீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் என்ன பண்ண அப்படியே வாழ்ந்துட்டேன் மேடம் அப்படின்னுட்டு இருக்கும்போது சீதா கால் பண்ணுறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. 3 நாளில் உங்களுக்கு கல்யாண நாள் மறந்துடாதீங்க, அக்காளுக்கு சேரீலாம் எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா 3 நாளில் கல்யாண நாள் மறந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே கல்யாண நாள் வந்துட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என்ன கல்யாண நாள் உங்களுக்கு வந்துடுச்சு, உங்களுக்கு அளவு செட்டு என்னம்மாம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு 40ம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா ஃபேண்ட் சைஸ் என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு சைஸ் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னது புத்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் 3 நாள் கழிச்சு நான் கல்யாண நாளா, என் குழந்தையா ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துகிறா அப்படிங்கிற. முத்து வாழ்த்துக்கள், 2வது கல்யாண நாளா, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன், அதை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. உங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்டு உங்களையும் உங்கள் வீட்டம்மாவுக்கும் கொடுப்பேன் சரிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சரி மேடம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மனோஜ், ரோகிணி, விஜயா பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா மனோஜ், தொழிலாம் அப்படி போகுது, நல்லா இருக்க போதில்ல அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, அந்த பத்திரம் வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதை வாங்கி இதை ஆய்வு பண்ணுங்கள், உண்மையிலே டாக்குமெண்ட் யார் பேரில் இருக்குது, நான் அந்த உண்மைத்தன்மையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உண்மைத்தன்மையை பார்க்குறாங்க. இவருக்கு ஒரு பத்திரம் மாதிரி ஒரு ஆள் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த பத்திரத்தில் உள்ள பேரும் அந்த பட்டாவில் உள்ள பேரும் வேறையாக இருக்குது. அப்போ இதை பார்த்துட்டு நைஸாக மேனேஜர்கிட்ட போய் குசு குசுன்னு பேசுகிறாரு. உடனே மேனேஜர் எந்திரிச்சு வெளில போகிறாரு. என்ன நீங்கள் சொல்லுறது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. செக் பண்ண விட்டா ஆமாம் சார், பட்டா வேறு யார் பேரில் இருக்குது, இவங்க வேறு டாக்குமெண்ட் கொண்டு வராங்க, வீட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, டாக்குமெண்ட் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரணா இருக்குது அப்படிங்கிறாங்க. இவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேசிட்டு போனார். தான் வீட்டம்மா வந்து பெரிய பார்லர் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்ட்டு போனார் அப்படிங்கிறாங்க. சார் கொள்ள பேர் இப்படி தான் ஏமாற்றி கலையுதாங்க, நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொழில் பண்ணுற மாதிரி காமிச்சு பணத்தை வாங்கிட்டு வெளியே ஓடிடுறாங்க. நிறைய பேர் இப்படி நாட்டில் செய்கிறாங்க. இவர் பார்க்க அப்படி தான் தெரியுது, மொழியும் சரியில்லை சார் அப்படிங்கிறாங்க. நான் 2 நாள் வந்து நல்லா பேசணுன்னா சரி நல்லாவா இருப்பார் போல், தொழில் பண்ணி முன்னேறி நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. சார் இவனை மாதிரி ஆளுங்களாம் நீங்கள் லோன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் சார் மாட்டுவீங்க, உங்களுக்கு கடைசி காலத்தில் பென்ஷன் வராது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அது சிரமத்துக்கு நல்லா இருக்கக்கூடாது, அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படிங்கிறாங்க. சார் நம்மகிட்ட தான் வந்து போலீஸ்காரர் சொல்லிட்டு போனார்ல, இந்த மாதிரி ஏதாவது மோசடி நினச்சின்னா சொல்லுங்கள், நான் உங்களை என்ன செய்யணுமோ செய்கிறேன், உங்களுக்கு வேலைக்கு ஒரு இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொன்னார்ல அப்படிங்கிற. ஆமாம் சொன்னார். சரி அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. சார் ஒரு 3 பேர் கள்ள பத்திரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க இடத்த வந்து தான் பேரில் லோன் போட்டு வாங்கிறதுக்குள்ள டீம் வந்திருக்காங்க, உடனே வாங்க சார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அந்த கும்பலை தான் தேடிட்டு இருக்கோம், வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துடுறாங்க ஜீப்பில். 5-6 போலீஸ் பணம்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் ரூமுக்குள்ளே வராங்க. நம்ம லோனுக்கு பேசிகிட்டு இருக்கோம், அவங்க ஏன் சார் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் அவங்கள பார்க்க தான் அப்படிங்கிறாங்க. சார் லோனுக்கு இவங்களாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா பண்ணுவாங்க அவங்க தான் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் சார், நீங்களாக ஒரு டுபாக்கூர் பத்திரத்தை வச்சுக்கிட்டு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர் ஏமாத்துறீங்களா? மேனேஜர் என்ன சாதாரண நாள் நினச்சிங்களா? வெளில கிளம்புங்க முதல்ல நீங்கள். சார் ஒரு பெட்டிஷன் மட்டும் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. எழுதியே வச்சுருக்கேன் சார், நான் பிடிங்க அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நான் டுபாக்கூர் பத்திரங்கிறீங்க, அது இந்த வீட்டு ஓனர் எழுதி இருந்திருக்காரு சார் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாரு, வீட்டு ஓனர் யார், எழுதி கொடுத்தது யார், எல்லாமே அவர் தகவலை எனக்கு அனுப்பிட்டார், தெரிஞ்சு தான் வரேன், 3 பேர் கிளம்புங்க அப்படிங்கிறேன். சார் என் பையனை நீங்கள் என்ன நினச்சிங்க, பெரிய பிஸ்னஸ் மேன் சார் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, எங்களை பார்க்க தப்பாக நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன்,
டாக்குமெண்ட் வந்து தப்பாக இருக்குன்னா நாங்கள் பொறுப்பா? எங்கள் ஓனர் ஏதாவது மாற்றிக்கிறதுக்கு எழுதி விட்டாரா அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட தந்த ஒரு ஓனரே கிடையாது, ஓனர் வேறு ஆள், டாக்குமெண்ட்டில் வேறு காட்டுது. அவர் யார் என்ன வரேன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம், முதல்ல நீங்கள் ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதனை கூட்டி போயிடுறாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச முத்து நேராக அண்ணாமலை கால் பண்ணுறாங்க. எப்பா மனோஜ் வந்து உள்ளே இருந்து கால் பண்ணுறான்ப்பா, மனோஜ் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காங்களாப்பா, அந்த வீடு அவன் வீடு இல்லையா, கொடுத்தவங்க வந்து அவங்க இல்லையா, நான் அன்றைக்கே சொன்னேன்ப்பா, வீட்டு ஓனர் மாதிரி தெரியல, அவனை பிடிச்சி நான் பணத்தை வாங்கிறேன்னே இவன் தான் விட்டுரு அப்படின்ட்டான். இப்போ விசாரித்து பார்க்கும்போது அவன் ஓனர் இல்லையா, ஏமாற்றி தான் கொடுத்து போயிருக்கான். இவன் இதை வச்சுக்கிட்டு பேங்க் லோன் வேணும்னு சொல்லி பேங்க்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். பேங்கில் ஏமாத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேராக போலீஸுக்கு ஃபோன் அடித்து அங்கே உள்ளே கூட்டி போயிட்டாங்க. இப்போ உள்ளே இருக்கான்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாப்பா அப்படி வாங்கப்பா அந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இங்கே போய் மனோஜ் ரோகிணிலாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா முத்துட்டே எவ்வளோ சொன்னான்டா படித்து இந்த ஓனர் மாதிரி இந்த வீட்டு ஓனர் மாதிரியே தெரியல, எவன்கிட்டயே போய் ஏமாறுதுன்னு சொன்னால் நீ கேட்கலையடா அப்படிங்கிறாங்க. முத்து எப்படியாவது காப்பாற்றுடா, வீடும் பேரும் நாங்களும் உள்ளே போகுது மாதிரி ஆயிருண்டா அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அண்ணாமலை சொல்கிறாங்கப்பா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட போகிறாரு. சார் வணக்கம் அப்படிங்கிற என்ன முத்து அப்படிங்கிறாங்க. சார் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களா, அது எங்கள் அண்ணன் தான் அப்படிங்கிறேன். யார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணி விஜயான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறோம். எங்கள் அண்ணனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார், அவன் ஒரு 1 நம்பர் மாங்காய் சார், அந்த மாங்காய் வந்து வீட்டு ஓனர்னே ஒரு ஆளை நினச்சிக்கிட்டு அந்த ஆள்கிட்ட வாங்கியிருக்காங்க. அந்த ஆள் வந்து வாடகைக்கு இருந்திருக்காரு. விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது சார், அது தெரியாமல் அவர் கொடுத்த பேப்பரை கொடுத்து ஹோட்டல் லோனுக்கு ரெடி பண்ணியிருக்கான். அவன் ரொம்ப சோம்பேறியாக கிடந்தான் சார், அவன் மாமனார் கொஞ்சம் பணம் கொடுக்க போய் மறுபடியும் தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் சார், தயவுசெய்து இந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. போது நீங்கள் நல்லா ஆள், ஆனால் உங்கள் அண்ணாச்சி வந்து என்னை ஏமாற்றணும் அந்த மாதிரிலாம் தெரியுது அப்படிங்கிறாங்க. சார் அவன் ஏமாத்துக்காரன் தான், ஆனால் இந்த அளவுக்கு ஏமாத்துற அளவுக்கு அவனுக்கு புத்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது சார், நீங்கள் பார்த்து செய்யுங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சார் ரைட் உங்களுக்கான வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்க போய் அந்த பேப்பரை திருப்பி வாங்கிடுறாங்க. அப்போ ஜீவா மேடம் கால் பண்ணுறாங்க. என்ன முத்து திடீர்னு போயிட்டீங்க, ஒரு ஃபோன் வச்சு போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எங்கள் அண்ணாச்சி ஒரு வீட்டை வந்து அவர் இன்னொரு ஆள் வீடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டார் வச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வீடு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து நீங்கள் சொல்கிறது அந்த வீடுங்களா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த வீடு என்னோடய நண்பர் வீடு தனராஜ் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் வீடு வந்து வாடகை இருக்கிறவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவரோட அண்ணன்ட்ட ஏமாற்றிருக்கிறாங்க அப்படி அப்படிங்கிற. என்ன வேண்டாம் சொல்கிறீங்க, என் வீட்டில் எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்குது. ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, என் வீட்டை சொல்லி தான் அந்த வாடகை இருக்கும் ஏமாற்றி போயிருக்கான், சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் முதல்ல வந்து ஒரு பெட்டிஷன் கொடுங்க அவங்க மேலே அப்படிங்கிறாங்க. ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. கரெக்டாக அவங்க கால் பண்ணுறாங்க வீட்டு ஓனர். சார் உங்களுக்கு வாடகை ஒரு 1,50,000 ரூபாயை கொடுக்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட நிற்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட போலீஸ்ட்டு அங்கே சொல்லிடுறாங்க. அவங்க நேராக அவங்கள தூக்கிட்டு கொண்டு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ரிமாண்ட் பண்ணோடனே அந்த பணத்தை என்ன செஞ்சீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டோம் வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அதுக்குள்ளே மீட்டுக்குள்ள முயற்சிகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு தகவல் சொல்கிறாங்க. அந்த மீட்டோன்னு பணத்தை வாங்கி தரேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த ஓனர் போயிடுறாங்க. முத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பழைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு ஜீவா மேடத்துக்கு ஃபோன் அடிக்க மேடம் நான் வரணுமா அப்படிங்கிறாங்க. உள்ள முத்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு. ஜீவா மனசில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்டு தென்ராஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து சார் அந்த வீடை வந்து நீங்கள் அப்படியே வச்சிட்ருக்காதீங்க, ஒன்று நம்பிக்கையான ஆளுக்கு வந்து கொடுத்துருங்க, இல்லையா ஏதாவது ஒரு ஹோட்டலில் இதுக்கு மாதிரியே வச்சு வாடகைக்கு ஏதாவது விடுங்க சார் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் வாடகை விட்டாலே எனக்கு பயமாக இருக்குது, யார்ட்டையாவது கொடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஜீவா மேடம் நீங்கள் ரொம்பலாம் தர வேண்டாம், நான் இதை கெட்டையில் வந்து எனக்கு 1,50,000 கோடி ரூபா ஆச்சு, அந்த 1,50,000 மட்டும் கொடுத்துருங்க மேடம், பிரச்சனை இல்லாமல் கொண்டே தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 1,50,000 கோடி ரூபாய்க்கு வாங்கிடுறாங்க. ஜீவா என்ன கணக்கில் வாங்குறாங்க அப்படின்னா, முத்து வந்து 2 ரூம் கட்டுறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காரு, ரொம்ப நேர்மையாக இருக்கார். இப்போ உள்ள காலத்தில் நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக சம்பாதிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம், ரொம்ப நாட்கள் ஆகும், நாட்கள் பிடிக்கும். ஆனால் நேர்மையாக இருந்தால் சம்பாதிக்கலாம், நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சரி ரைட்டு இந்த வீடையே அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துடலாம், நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. முத்து ஆனால் வேக மாட்டார், என்ன பண்ணலாம், சரி கல்யாண நாளுக்கு கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுவார்ல, போய் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. வீட்டில் முத்து சொல்கிறாரு, டேங்க பாரு ஆதாயம் இல்லாமல் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இனிமையாவது சுதாரிப்பார், என்ன உன்னை ஏமாத்தினவனை பிடிச்சிட்டாங்க, அவன்கிட்ட வந்து பணத்தை மீட்டு தரேங்கிறாங்க, அந்த பணத்தை வாங்கி என்ன யாரெல்லாம் நீ கடை வாங்கினியோ அதை செட்டில் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதை இரு, இல்லைன்னா சீரழிஞ்சு சங்கசமப்பை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. டேய் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் இப்படி போயிருக்க,
உன்னை செய்யறதுக்கு முன்னாடி ஆழ்ந்து யோசி. இவ்வளோ டிகிரி படித்தா காணாது சரியா? அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கணும் பயன்படுத்தி என்ன நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க. டேய் முத்து படிக்கலை, ஆனால் அவன் சொல்கிறது எந்த தப்பும் இல்லைடா அப்படிங்கிறாங்க மனோஜ்கிட்ட வந்துட்டு எனக்காரு. இனிமையாவது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடக்காத. உனக்கு ஒன்று தெரியலனா அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, கேட்டு தெரிஞ்சுக்கோ, புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ, இல்லைன்னா பார்த்துக்கோ, இருக்கிற கடையும் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் கவுந்துட்டு இருக்காங்க. உடனே மனோஜ்கிட்ட விஜயா சொல்கிறாங்க, எல்லாம் உன்னால தான்டா, என்னையும் உள்ளே போக வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை விழுன்னு விழுக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.